கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிற அவைகளெல்லாம் அதம்பெண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்கள் உள்ளே வராதிருக்கும். வாசித்து முடிந்தாச்சு. ஆமென். பிரதருக்கு க்ளோரி ஸ்டாருக்கு நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த குடும்பத்துக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்று அவர்கள் திருமண நாளை காண இருக்கிற அருமையான இந்த குடும்பத்துக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். ஆஜா ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே இந்த புதிய திருமண நாளை ஆண்டவரே சோதர காண இருக்கிற அருமையான குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே சோதரப்பா ஒரு குடும்பங்களை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. அன்று ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏவாளை கொடுத்த தேவன் அப்பா. ஒரு குடும்பத்தை நேசிக்கிற தேவன், குடும்பத்தை விரும்புகிற தேவன் அப்பா. ஆண்டவரே அருமையான இந்த குடும்பங்களை நீர் ஆண்டவரே சோதரன் தேவன் இணைத்தது நாளிலிருந்து ஆண்டவரை இந்நாள் வரை நீர் பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுத்த நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே சோதரப்பா அருமையான 2 பிள்ளைகளை கொடுத்ததற்காய் நன்றி கர்த்தர். இந்த முழு குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி ஆச்சு ஜெபிக்கிறோம். உடைய இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும்படி ஆச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்று அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நீ என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன தகப்பனப்பா. அருமையான இந்த குடும்பங்களில் நீர் என்ன நோக்கம் திட்டங்கள் வைத்திருக்கிறீரோ ஆண்டவர் அந்த நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் குடும்பத்தின் நிமித்தம் தேவன் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் மூலியமாக இவர்களுடைய சொந்த பந்தங்களால் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய காரணம் அந்த குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் இந்த புதிய ஆண்டவரே சோதரன் ஆண்டவரே திருமண நாளை காண இருக்கிற அந்த நாளில் கூட ஆண்டவரே நம்முடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரப்பா ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே சோதரப்பா ஆண்டவரே சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று ஆண்டவரே சோதரம் சொன்ன தகப்பனப்பா. ஆண்டவரே சகோதரிக்கு ஆண்டவரே ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட உடைய கிருபைக்காய் நன்றி. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தண்ட செலவுகள் மாறட்டும் ராஜா. ஆண்டவரே சோதரம் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்க வேண்டும் சொன்ன தகப்பன். இந்த குடும்பத்தில் ஆண்டவரை எல்லா காரியங்களும் மாறி இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பன். இந்த புதிய திருமண நாளை காண ஆரம்பித்திருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவர் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொன்ன தகப்பனப்பா. ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி திருமண நாள் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போனோம். ஆண்டவர் அதுக்கு தான் இந்த பூமியில் ஆலயத்தை வச்சிருக்கிறாரு. ஆகவே வராதவங்க நீங்கள் சொல்லி வரலைன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறத தவிர நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. ஜெபந்தான் எல்லாத்தையும் மாற்றும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி சில காரியங்களை நான் பேச போகிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவம் எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கு. ஏன் கேட்டிங்கன்னா இன்னைக்கு அநேக இருந்த அந்த சபை ஆராதனை அந்த இதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. இப்போ பூரா என்ன ஆகணும்னா டான்ஸ் ஆட பழகிட்டாங்க. என்ன பழகிட்டாங்க? ஆமாம், சில பேர் எந்திரிச்சு அவங்க மேடையில் டான்ஸ் ஆடுறாங்க. கீழேயும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேனியில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் மீட்டிங் நடந்தப்போ கல்யாணமான பெண்களும் ஆடுறாங்க, ஆண்களும் ஆடுறாங்க, அந்த ஊழியர் ஆடுறாரு. ஆடையில் எப்படி இருக்கும் பார்க்கலே நம்மளுக்கு ஒரு மாதிரி அது நம்ம கூத்தாடி பட்டுற மாதிரி இருந்துச்சு. அது ஜெபக்கூடம் மாதிரியே தெரியலை. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்களை அழைக்கும்போது ஆண்டவர் வனாந்தரத்தில் வரும்போது சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிற போல நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தராக இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தராக இருக்கணும். சரி, நான் இப்போ ஒரு வசனத்தை காட்டுவேன். நீங்கள் யாரும் கொஞ்சம் கோவப்படக்கூடாது, யாரும் ஒரு மாதிரி நினைக்கக்கூடாது. என்ன பாஸ்டர் இந்த வசனத்தை போய் வாசிக்கிறாரு சபையில்
நான் ஒரு இடத்துல போகும்போது ஒரு லேடிஸ் இந்த வசனத்தை சொன்னாங்க. இன்னொருத்தர் ஊழியக்காரர் இந்த வசனத்தை சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச சபையில் நான் இருக்கல சாம் சுந்தர் அப்படின்னு ஒரு மெட்ராஸில் வந்து இந்த வசனத்தை எடுத்துப்பார். என்னாச்சு? இது என்னாச்சு? யார் போட்டு விட்டா? இதான் திசை திருப்புறது கவனத்தை. அப்போ பாருங்க, இந்த வசனத்தை சாம் சுந்தர்னு ஒருத்தர் பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்கிற சபையில் பேசினார். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி அந்த வசனத்தை எடுத்து பேச போகிறேன். ஏன் பேச போகிறேன்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். சும்மா பரிசுத்தம்னா தண்ணி அடிக்காமல் இருக்கிறது, இது அடிக்காமல் இருக்கிறது, அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் அதை விரும்புவார். ஆனால் எங்கேருந்து பரிசுத்தத்தை விரும்புகிறாரு? எடுத்து அவர்கள் வாசிங்க. உபாகமம் 23 வாசிங்க. 23ஆம் அதிகாரம் பக்கம் 252 12 வாசிங்களேன். நீ வெளியிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். மைக்கை தள்ளி வச்சு வாசிங்க. வாசிங்க, சொல்லுங்க. நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். வாசிங்க 13. உன் ஆயுதங்களோடு ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மலஜலத்துக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மல ஜலத்திலிருந்து உன்னிலிருந்து கழித்து போனதை மூடி போட கடவாய். எத்தனை பேத்துக்கு இந்த வசனம் புரியுது? அது ரொம்ப தமிழில் ரொம்ப இதாக போட்டிருக்கு. நான் மாற்றி சொல்கிறேன். நீ மலங்கழிக்க போகும்போது, காலை கடன் போகும்போது, பைபிளில் தாங்க இருக்கு. நான் சொல்லலை, எதில் தான் இருக்கு? பைபிளில் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தங்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மலங்கழிக்க போகும்போது, மலசாதிக்கு போகும்போது கையில் என்ன எடுத்துக்கோ? ஒரு குச்சி எடுத்துக்கோ. குச்சி எடுத்துக்கோ. கொஞ்சம் இதாக பேசுகிறேன். குச்சி எடுத்து நீ மலங்கழிக்கும் போது ஒரு குழியை தோண்டி நீ என்ன பண்ணிடு? மலம் கழிச்சிட்டு என்ன பண்ணிடணும்? மூடிடணும். ஏன்னா அடுத்தவன் தொட்டுட்டா அவன் செத்து போயிருவால, தோண்டிட்டா. அதுக்கு என்ன அடையாளம்னா அந்த குச்சி அங்கனக்குள்ள என்ன பண்ணிடு? ஊண்டிட்டு வந்துரு. இதெல்லாம் சொல்லிட்டு 14 சொல்றாரு பாருங்க, வசனத்தை வாசிங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது. சொல்றாரு, உன் பாளையத்தில் எப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது? அசூசியமான காரியங்கள் இருந்தா நான் என்ன பண்ணிடுவேன்? விட்டுட்டு போயிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தாங்க சொன்னேன். நம்ம ஆண்டவர் எப்படி சாதாரண ஒரு காலை கடனுக்கே எவ்வளவு கண்டிஷன் போறாரு பாருங்க. நீ மலை சாதிக்கு போகும்போது, நீ காலை கடனுக்கு போகும்போது ஒரு குச்சியை கையில் எடுத்துக்கோ, போய் ஒரு குழியை தோண்டி போட்டு உன் கழிவை கழிச்சிட்டு அதை என்ன பண்ணிடு? அப்படியே மூடிடாத. அப்படியே விட்டுட்டு வந்துடாத. மூடிட்டு அப்படியே என்ன பண்ணிடாத? விட்டுறாத. அடுத்தவன் தோண்டுனா அவன் என்ன ஆயிருவான்? அவன் கதையை அப்புறம் அவன் நிலைமை, அவன் ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் கிடக்கணும். ஒரு குச்சி என்ன பண்ணிடு? அந்த இடத்துல கணக்குள்ள ஊண்டிட்டு வந்துரு. ஏன்னா பார்க்குறவனுக்கு தெரியும் கணக்குள்ள வேற ஒருத்தர் இருக்கனே போயிருக்காரு, போயிருக்காருன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நீ செய்யறப்ப ஏன் இதெல்லாம் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் பாளையத்தை சுத்தி என்ன பண்ணுகிறேன்? உலாவி கொண்டு இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட தேவன்? பரிசுத்தமான தேவன். அசுசியமான காரியங்கள் உன் பாளையத்துக்குள்ள இருந்தா நான் என்ன பண்ணிடுவேன்? வசனத்தை சொல்லிருப்பாரு. பாளையத்துக்குள்ள என்ன பண்ணிடுவேன்? அசுசமான காரியம் இருந்தா விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுளே. விட்டுட்டு போயிருவேன். நான் விட்டுட்டு போகாம இருக்கணும்னா உன் பாளையம் சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பாளையம் சொல்றது நம்ம வீடை சொல்லலாம். நம்ம வீடு எப்படி இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு? பரிசுத்தமா இருக்கணும். நம்ம வீட்டு எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும். நம்ம வீட்டை சுத்தி ஒரு பரிசுத்தம் வேணும். எப்போது வீட்டுக்குள்ள பாருங்க, சொந்தக்காரங்கள் வருவாங்க, சில நண்பர்கள் வருவாங்க. வரப்ப நீங்கள் ஒன்றே ஒன்று நான் வச்சுக்கணும், ஒரு புகை பிடிச்ச ஒரு சீரட்டை அவங்க வீட்டுக்குள்ளே பற்ற வைக்க அனுமதிக்கக்கூடாது. தயவு செய்து நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் என்ன பண்ணிடுங்க? வெளியில் போய் செய்யுங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறா?
இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அசுத்தமான காரியங்கள் என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. மது அருந்துறவர்கள் அங்கே கொண்டு வந்து ஒரு பாட்டில் ஊற்றி மருந்து இருந்ததுன்னா சொல்லணும், தயவு செய்து நீங்கள் போய் வெளியில் அருந்துங்க, எங்கள் வீட்டில் செய்யாதீங்க. ஏனென்றால் நம்ம வீட்டுக்குள்ளே யார் உலாவிக்கிட்டு இருக்கிறா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உலாவுறார். உன் பாளையம் எங்க அசுத்தமான காரியம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நியூ இயர் சர்வீஸுக்கு திருமங்கலத்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். பழைய ஆளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்தார். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொன்னார். நான் அப்பயே நினச்சேன் இவர் எங்கே செய்ய போகிறாருன்னு சொன்னேன். அவரை வீட்டில் நைட்டில் தங்க வச்சுருந்தோம். தங்க வைக்கிறப்ப மறுநாள் காலையிலேயே அவர் நைட்டு போய் தூங்கிட்டா மறுநாள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கிறாரு. அடிக்கடி ஃபோன் வந்தோடனே தனியாக போகிறார். ஃபோன் வந்தோடனே ஏன் இவர் ஃபோனை கொண்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும்? சில நேரம் பதட்டமாக வராரு, சில நேரம் மாறியாக வராரு. அப்போ ஏன் அப்படி போகிறப்ப நான் ஒருத்தர்கிட்ட விசாரித்தேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவர் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணிட்ட தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதனால அந்த அம்மா அவரை டார்ச்சர் பண்ணிக்கிறேன். நான் என் தலையில் என்ன விழுந்துருச்சுங்க? இடியே விழுந்துருச்சு. என் வீடை நான் பரிசுத்தமாக வைக்கணும்னு நினச்சிருக்கேன், இந்த ஆள் இப்படி உள்ளே விட்டுட்டேனே, ஒரே குழப்பம், என்ன செய்யணும், இப்படி ஆளை உள்ளே விட்டுட்டோமே, நம்ம வீடு அசோசியப்பட்டுன்னு சொல்லி பார்த்தேன். மத்தியானத்தில் அவர் சாயந்தரமாக ட்ரெயினுக்கு போகிறா இருந்தது. நான் சொன்னேன், ஐயா நாங்கள் மத்தியானமாக குடும்பமாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம், நீங்கள் போங்க, நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன், நான் பார்த்து இன்னும் அசோசியப்படுத்தவாடா, இன்னும் நீ படுத்தவா அவன் சொன்னேன். நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயா நாங்கள் போயிட்டு வர 2 நாள் ஆகும். பரவாயில்ல, சாவி எங்கே வச்சுட்டு போகிறேன், என்னங்க அந்த ஆள்கிட்ட பேசுவீங்க, பிசாசு மாதிரி நடு வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். அப்போ நான் சொன்னேன், இல்லைங்கய்யா வீட்டுக்காரங்க வந்து எங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களுக்கு கொடுத்தா வைவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்து கடைசியில் வம்படி அந்த பிசாசு என்ன பண்ணாச்சு, வீட்டை விட்டு வெளியில் ஏற்ற வேண்டியாயிருச்சு. பற்றி விட்டுட்டு அப்புறம் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் எங்கே இருக்கீங்க, வீட்டுக்கு வரேன். ஐயா நாங்கள் வீட்டிலே இல்லையா அப்படின்றது. ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றான்? அசூசியமான காரியங்கள் உன் வீட்டுக்குள்ளே இருந்தால் தேவன் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க சொல்லுங்க, தேவன் உலாவ முடியாது. ஒரு வீட்டுக்கு 11:30 மணிக்கு ஜெபம் பண்ண போகிறேன், 11 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனால் படுத்த பாயும் போட்ட தலைவாணியும் அப்படியே கிடக்கு, போர்வையும் அப்படியே ஒரு பக்கம் செத்த மாதிரி கிடக்கு. தரித்திரம் பிடிக்காமல் என்னங்க பிடிக்கும் அந்த வீட்டில்? சொல்லுங்கள். தரித்திரம் அந்த வீட்டில் வாசப்படியில் என்ன பண்ணியிருக்கோம்? படுத்துருக்கோம். 11 மணி வரைக்கும் ஒரு பாய் ஒரு தலகாணி எடுக்கலைன்னா நான் சொல்கிறேன், அந்த வீட்டுக்குள்ளே எப்போ அதை ஆப்படி யாரும் பாரு, அந்த வீட்டுக்குள்ளே எப்படிங்க ஆண்டவர் உலாவி வர முடியும்? நான் நைட்டு வேலை பார்த்துட்டு பகலில் தூங்குறவங்க நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன், அது அவங்க தூங்க தான் செய்வாங்க. மற்றவர்களை சொல்கிறேன், அதாவது அவங்க எந்திரிச்சிட்டாங்க, படுத்த பாயும் தலானி அப்படியே கிடக்கு, போர் ஒரு பக்கம் கிடக்கு. பாருங்கள், இதெல்லாம் நம்ம வீடை எப்போதும் என்ன பண்ணிக்கிறணும்? பரிசுத்தமாக நம்ம வச்சுக்கிறணும். டிவியை ரொம்ப சவுண்டாக வச்சு சீரியலை போட்டு, ஒரு வீட்டுக்கு போகிறேன், அவங்க டிவியை போட்டு சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்தா நல்லா அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியம்லாம் செய்கிற அந்த அம்மா அந்த வீட்டில் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் பார்த்தேன், என்ன சிஸ்டர் நீங்கள் ஊழியம்லாம் பார்க்குறீங்க, இதை போய் பார்த்துக்கிறீங்க என்னென்ன? ஒரு வீட்டுக்கு போனேன் பாஸ்டர், பழகிருச்சு, அதிலேருந்து இந்த இதை விட முடியலை, பாண்டவர் இல்லத்தையும் அக்கி என்னது இன்னொன்று என்னது பாண்டவர் இன்னொன்று என்னமோ சொல்லிச்சது என்னது, சரி விட்டுருங்க, நான் உங்களுக்கு தெரிய வேணாம். அதுக்கடுத்து ஒன்று போடுவாங்க, ஆக்கிலாவா என்னமோ ஒன்று போடுவாங்க, விட முடியலை பாஸ்டர், ஈர்க்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், அது அப்படின்னுச்சு. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னுச்சு. நான் ஒரு ஜெபம் போட்டு மனசுக்குள்ள ஒரு ஜெபம் பண்ணேன், சோத்திரம் ஆண்டவரே, சீக்கிரமாக அந்த டிவி ரிப்பேர் ஆகட்டும், சோத்திரம் ஆண்டவரே, இல்லாட்டி டிவி ரிப்பேர் இல்லாட்டி இந்த அம்மாவுக்கு கேபிள் கட்டுற காசு வராமல் போட்டோம், சாப்பிட்றதுக்கும் இதுக்கு மட்டும் காசு வரட்டும், காசே கொடுக்காதீங்க ஆண்டவரே, மிச்ச காசு இருந்தால் தானே இந்த அம்மா கேபிள் எழுத்து டிவி பார்க்குன்னு சொல்லி 1 வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணுது, பாஸ்டர் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிக்கல் இருக்காரா, டிவி ரிப்பேர் ஆச்சு. நம்ம செவத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரா? ரொம்ப நான் நினச்சேன், என்னடா நம்ம செவத்தை டக்குன்னு கேட்குறாரு ஆண்டவர், சில ஜெபத்தை லேட் பண்ணுறாருன்னு. ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், முழங்கால் போட்டு, டிவி ரிப்பேர் ஆனதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. இதில் என்ன செய்ய சொல்கிறீங்க?
பழகிருச்சான். சில ஒரு பெரிய ஊழியர் பிள்ளையும் ஒரு மகனும் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா கிரிக்கெட் மைதானத்தில் உட்காந்து சென்னையில். எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்க்கலன்னா ரொம்ப சந்தோஷம். கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா ஜெயிக்குமா, இலங்கை பாகிஸ்தான் ஜெயிக்குமா? நான் நினச்சேன், நீ ஜெயிச்சிட்டியா வாழ்க்கையில்? உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றினியா? உங்கள் தாத்தா உங்கள் அப்பா சம்பாரித்த இந்த காசில் நீ இப்படி ஊழியம் பார்க்காம கிரிக்கெட் பார்த்துக்கிட்டீங்க பாருங்க. அப்போ பாருங்க, ஆகவே பாளையத்தில் நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? சும்மா போடுங்க பிரதர், வேர்க்குது. பாளையத்தில் நம்ம ஆண்டவர் எப்படி பண்றாரு சொல்லுங்க. பரிசுத்தமா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? எல்லாரும் உற்சாகமா இருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகமான ஆவி எங்களை மேலே போதிக்கிறவங்களுக்கு உற்சாகத்தை தரும். நீங்கள் உற்சாகமே இல்லாமல் ஒரு மாதிரியாக இருந்தால் இந்த சும்மா ஓடட்டு விடுங்க, 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 சத்தம் போடட்டு விடுங்க. உற்சாகமே இல்லாமல் ஒரு மாதிரியாக உட்காந்து, இப்போ டீச்சர் போகிறாங்க பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க போகிறாங்க. இங்கே பாருங்கப்பா, அப்புறம் செய்ய கட்டுங்க. பாடம் எடுக்க போகிறாங்க. பிள்ளைங்க அப்புறம் இப்படி கிருன்னு இருந்தால் டீச்சருக்கு எப்படி இருக்கும்? பாடம் நடத்தவே பிடிக்காது. நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தான் ஆவியான ரெண்டோட இடைப்படுவார். அப்போ பாருங்கள், எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாவுக்கு 3 தாய் மாமா, 3 அண்ணன் தம்பி, எனக்கு 3 மாமா. 3 மாமாவும் பார்த்தீங்களா, ஒருத்தர் அம்மிக்கலை வச்சு தான் தூங்குவார். தலானி வச்சு என்றைக்கும் என்ன பண்ண மாட்டார். உண்மைக்கு சொல்கிறீங்க, அம்மிக்கலை வச்சு தான் தூங்குவார். தலானி வச்சு அவர் வாழ்க்கையில் தூங்க மாட்டார். இன்னொருத்தர் அப்படி தான். எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த 3ல் ஒருத்தர் தேனியில் இருக்கார். அவர் எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார், பண்ணுவார். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு பாய் ஒரு தலானி படுப்பார். படுத்தவனே எந்திரிச்சவனே அவர் செய்கிற வேலைன்னா தெரியுமா? பாயை மடக்குவார், போர்வையை மடக்குவார், தலவாணி எடுத்து கட்டில் வைப்பார். ஏன் மாமா அந்த பிள்ளை செய்யணும்? நான் செய்யணும்டா அதை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேண்டை மாட்டி கையிலே கட்டினா அதை என்ன பண்ணுவார்? மடித்து வைப்பார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையிலே கழட்டி அப்படி ஒரு தூக்கி போட்டுட்டு தலவாணி இங்கிட்ட ஒரு ஏற்றிட்டு போர் தலவாணி மேலே 2 இடம் நடக்கிறது. அப்படியே பரிசுத்தம். தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவுகிற இடம் எப்படி இருக்கணும்? சின்ன காரியம்தான், அசுத்தமான காரியங்கள். அப்போ பாருங்கள், நம்முடைய பேச்சில், நம்முடைய செயலில், எல்லாத்துலேயும் எப்படி இருக்குன்னா ஒரு பரிசுத்தம் இருக்கணும். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது, புறப்படவே கூடாது. கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. பரிசுத்தம் உள்ள தேவன், நான் பரிசுத்தராக இருக்க போல நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தராக இருக்கணும். கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் வரக்கூடாது. பிறரை சபிக்கவே கூடாது. நீங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாவம் என்ற வார்த்தையே உங்கள் வாயில் வரக்கூடாது. எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சாவத்தை பற்றி தான் பேசுவார். சாவமே பேசக்கூடாது. யாக்கோபு சார், ஒரு ஊத்துல தித்திப்பும் கசப்பும் புறப்படுமா? ஒரு கிணத்துல நல்ல தண்ணி உப்பு தண்ணி வருமாங்க? ஒன்று உப்பு தண்ணி வரும், ஒன்று நல்லது. உங்கள் வாயில் ஏதாச்சும் ஒன்று தான் வரணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பிறரை சபிக்கக்கூடாது. சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யுங்கள். தாமரப்பட்டியில் நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஓனர் இருந்தேன். நான் யதார்த்தமாக ஒரு சில காரியங்கள் பக்கத்தில் உள்ளவங்க போய் ஏதோ ஒன்று செஞ்சு விட்டுட்டாங்க. எனக்கு விரோதமாக ஒரு சில காரியங்களை செஞ்சு நான் போய் அவனை பற்றி அவங்க அண்ணன்டா சொன்னதா சொல்லி இவங்க போய் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வீட்டு வாசலில் குடும்பமாக போய் நிற்கிறப்ப கொஞ்சம் சரக்கு அடிச்சிருப்பேன் போல. பேச்சு அந்த பேச்சு பேசுனியா, நீலாம் ஒரு ஆளாடா, நீலாம் எங்கே இருந்துடா எங்களை அப்படி இப்படின்னு பேசுனியா. அப்படியே பேசினோடனே நான் உள்ளுக்குள்ளே சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி வேண்டாம், எதுவும் பேசக்கூடாது, செவம் பண்ணுவோம் அப்படின்னு. அவன் பேசுன பேச்சு என்னால் மறக்க முடியலை. அவ்வளோ பேச்சு பேசிட்டியா. மறுநாள் 2 நாள் கழித்து நான் போய்கிட்டு இருக்கேன், வண்டியில் போய்க்கிருக்கேன். அவன் அவசரமாக கிளம்புறேன். அவனுக்கு 2 வீலர் கிடையாது. அவன் டீச்சருக்கு படிச்சிருக்கான். அவன் போய்கிட்டே இருக்கிறப்ப, நான் போய்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சு. பயக்கிறவர்கள் என்ன செய்யணும்? பயக்கிறவர்களுக்கு டக்குன்னு போய் அப்படி போய் டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி, பிரதர் எங்கே போகிறீங்க? அவசரமா? இல்லை, அவசரமாக ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏறுங்க. நீங்கள் எங்கிட்ட போகிறீங்கன்னு கேட்டியா? நீங்கள் எங்கே போகிறீங்க கேட்டேன். நான் ஒத்த கடைக்கு போகிறேன். நான் ஒத்த கடைக்கே போகிற வேலையே எனக்கு, நான் சும்மா கடைக்கு போனேன். நானும் ஒத்த கடைக்கு தான் போகிறேன், வாங்க இறக்கி விடுறேன்னு சொல்லி கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு சொன்னியா, நான் போயிட்டு வரேன், அவசரமாக போயிட்டு வரேன்னு. என்ன செஞ்சிருப்பேன் சொல்லுங்க? அன்னைக்கு நான் தெரியும். அவன் என்ன நினச்சிருப்பான்?
அன்னைக்கு நம்ம திட்டுனமே. இதுதாங்க உள்ளத்தை உடைக்கணும் ஒரு மனுஷனை. நீங்கள் பயக்கிறவருக்கு நன்மை செஞ்சு பாருங்களேன், உள்ள உடைக்கப்படும். என்னை வஞ்சிட்டேலடா, என்னை இது பண்ணிட்டேலடா, போகிற இன்ட்ரி உனக்கு நாசமாக போகணும்டா அப்படின்னு. அப்படி அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னால் பயக்கிறவருக்கு நன்மை செய்யுங்க. மறுநாள் என்னதுமாச்சு, வீடு தேடி வந்துட்டான். வீடு தேடி வந்து, உங்களை நான் தெரியாமல் பேசிட்டேன், எனக்கு சரியான நேரத்தில் நீங்கள் இன்டர்வியூக்கு என்னை அட்டன் பண்ண கூப்பிட்டு போனீங்க, நான் ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி போனால் எனக்கு லேட் ஆகிருக்கும் ஒத்த கடைக்கு, நீ சரியான நேரத்தில் என்னை கொண்டு போய் விட்டீங்க, அவளை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தா என் சாவி, வண்டி சாவி ஒன்று காணாமல் போச்சு, அவன் தான் எடுத்து கொடுத்தேன், இருந்தாங்க உங்கள் சாவின்னு. அதிலிருந்து என்னை பார்த்தா ஒரு மதிப்போட பேசி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்னு சும்மா சொல்லலைங்க, பயக்கிறவருக்கு நீ என்ன செய்யணும்? உதவி செய்யணும், நன்மை செய்யணும். சும்மா சொல்லலை, உள்ளம் உடைக்கப்படும். சிலர் சொல்கிறாங்க, இல்லை பாஸ்டர் என்னதான் செஞ்சாலும் சில ஜென்மங்கள் என்ன பண்ணாது, திருந்தாது. என்னதான் செஞ்சாலும் அது மறுபடியும் அப்படி தான் இருக்கும். அப்படி சில குரூப் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன்ல, ஒரு பக்கமாக பேசக்கூடாது. நீங்கள் என்னதான் செஞ்சாலும் வாங்கிக்கிட்டு பேசுகிற ஒரு குரூப் இருக்கும். இருக்கா இல்லையாங்க? என்னத்தை பெரிய செஞ்சுட்ட, பெரிய இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல, பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வாசிங்களேன், ரோமர் எடுங்களேன். ஒரு வசனத்தை நான் காட்டிட்டு செய்திக்குள்ளே போகிறேன். ரோமர் எடுங்க, 12 எடுங்களேன், 19 வாசிங்க. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே சொல்லுங்க, நானே பதில் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க, 20 வாசிங்க. அன்றியும் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் ஆக்கினித்ததனை அவன் தலையின் மேல் குவிப்பாய். பாருங்க, உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தா தண்ணி கொடு. நீ கொடுத்து கொடுத்து பாரு, அவன் அதை நினைக்காம அவனை மறுபடியும் பேசினானா நீ அதை பற்றி வருத்தப்பட வேணாம். நீ அவன் மேலே என்னத்தை கூச்சிக்கிட்டு இருக்க? ஆக்கினித்தனடை, ஆக்கினை. தேவனுக்கு நீ இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பழி வாங்கக்கூடாது. உன்னை ஒருத்தங்க பேசிட்டாங்களா, உன்னை ஒருத்தங்க இது பண்ணிட்டாங்களா, நீ மறுபடியும் செய்கிறப்ப கர்த்தர் சொல்றாரு, பழி வாங்குதல் யாருக்குரியது? எனக்குரியது. நீ எனக்கு இடம் கொடு. நீ செஞ்சிட்டேனா அது ரொம்ப இதாக இருக்கும், ஆனால் நான் செஞ்சிட்டேனா என்னோட போயிடும். பாருங்க, ஆக்கினி தலைக்கு நீ இடம் கொடு. 21 வாசிங்களேன். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையை தீமையினால வெல்லாத, தீமை எதால வெல்ல? நன்மையினால. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? இதுதாங்க ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒரு தேவனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் அவங்க நடக்கணும், இப்படித்தான் செய்யணும். அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அதுக்காக நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. சோழ வந்தால பாஸ்டர் சாம்சன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சபைக்கு பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் பண்ணானா. என்ன இப்படி கத்துறீங்க, இப்படி சவுண்டை கொடுக்குறீங்க, இப்படி பாட்டு பாருங்க, அல்லையா கத்துறீங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானா. இவர் ஜெபமணி ஆண்டவரே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானப்ப திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவங்க அப்பா இறந்து போயிட்டாராம். யாரப்பா? கவனிக்கலேன்னு அர்த்தம். இங்கே வாங்கப்பா, அதான் விட்டுருக்குப்பா, இங்கே கவனிங்க, இங்கிட்டு வா. சத்தம் போட்டவனோட அப்பா. அவங்க அப்பா இறந்து போனோடனே இந்த பாஸ்டர் வேணும்டா உனக்கு அப்படின்னு அவர் சொல்லலைங்க. மாலை எடுத்துட்டு போய் நேர போய் யாரெல்லாம் இவரை எப்போ பார்த்தாலும் வஞ்சிக்கிறியா பார்த்தீங்களா, அவங்க அப்பாவுக்கு வர தான் போட்டார். என்னங்க நினைப்பியாவே? கேதை வீட்டுக்கு போனோன்னு என்ன நினைப்பியா? மாலையை கொண்டு போனோன்னே வாங்க வாங்க போன. அதுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசலங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தீமை நீங்க எதனால தான் வெல்லணும்? நன்மையினால தான் வெல்லணும். தீமைக்கு தீமை பரிகாரம் ஆகாதுங்க. அது மற்ற மார்க்கம், தீமைக்கு தீமை செய்யறது. ஆனா நீ தீமையை நன்மையினால வெல்லு. சத்துரு பசியா இருந்தா ஆகாரம் கூட, தாகமா இருந்தா தண்ணீர் கொடு. அவன் மறுபடியும் மாறலைன்னா அவன் மேல நீ எதை கூச்சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம்? ஆக்கினையை கூச்சிக்கிட்டு இருக்கிற. என் வாழ்க்கையில் நிறைய நான் சொல்லலாங்க, நிறைய விதத்தை நான் சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் அவங்க எதிரியாக பார்த்ததில்ல. கொஞ்ச நாளைக்கு ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்னைய பாருங்களேன், இவர்
அவர்னா உங்களுக்கு புரியுதுல? ஆ வாசல் அங்கே நின்றுக்கிட்டாரு. சபையில் ஒரு பேய் விரட்டிட்டேனா. ஹாய், எப்படி நீ பேய் விரட்டலாம் சர்ச்சில்? உங்கள் அப்பா விட்டு சார் பேய் ஆச்சா பூச்சான்னு ஒரு அம்மா வந்து பேய் கத்தி பேய் கூப்பாடு போட்டு போயிடுச்சு. என்ன பேய் தானே விரட்டின் சர்ச்சுக்குள்ள, நீ எப்படி பேய் விரட்டலாம்? ஏசுநாது பேய் விரட்டலையாங்க? அவர் புரியலை. நீ எப்படி பேய் விரட்டலாம்? ஆச்சா பூச்சா, போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன். எங்கே ஃபோன் பண்ணுவாரா? போலீஸ்க்கு. பேய் விரட்டதுக்கு வேண்டாம், போலீஸுக்கு ஃபோன் பண்ணியா? என்னடா கேஸில் போடுவாங்க என்ன பேய் விரட்டு? ஆச்சா பூச்சா, உன்னையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன், ஆச்சா பூச்சான்னு கத்துனாருங்க. கத்திக்கோ. நான் நினச்சேன் இங்கே பற்றி விட்டது எங்கே போயிடுச்சு சொல்லுங்க. அங்கே போயிடுச்சு போல அப்படின்ட்டு சரி விட்டுட்டேன். ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, உங்களை இப்படி வஞ்சிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னன்னு வான்னு கூப்பிட்டேன். எங்கள் அப்பா மாதிரி வஞ்சிட்டு போகிறாரு. எங்கள் அப்பா வஞ்சா நான் கேட்டுக்கிற மாட்டேனா? முடிச்சாங்க மேட்ரு இல்லையா? முடிஞ்சா இல்லையா மேட்ரு? முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வேண்டாம் ஏதாவது சொன்னேன்னா நேரம் எங்கே போவேன்? அங்கே போய் சொல்லுவா. எங்கள் அப்பா மாதிரியா? பெரிய மனுஷன் தானேயா அவர். பெரிய மனுஷனா வைகிறாரு, நான் சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன். அப்புறம் எப்படி சொன்னேன்? அவர் பெரிய மனுஷனா இல்லாமல் சின்ன பிள்ளையா ஆகிட்டாரு. நான் என்ன ஆகிக்கிறேன்? நான் பெரிய மனுஷன் ஆகிக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சுங்க. எதையுமே நீங்கள் சொல்கிறீங்களே, எதையுமே ஒரு பெரிய சின்ன அப்படி விட்டுருங்களேன், எதுவுமே பெருசாக மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்கள் எப்படி இருப்பாங்களாம்? சிநேகிதர்கள் சமாதானமாக இருப்பார்கள். ஆகவே இதெல்லாம் பாருங்க. ஒரு ஊழியர் நல்லா பேய் விரட்டுவார். போ பிசாசே அப்படின்னா போயிடும். காத்தம்மா அப்போ தான் எந்திரிக்கும். நல்லா பேய் விரட்டுறவர் போ பிசாசுன்னா ஓடி போயிடும். இவர் இருக்கிற கிராமத்துக்கும் பக்கத்தில் இன்னொரு தாயல்பட்டி ஒரு கிராமம் தெரியுமில்ல? தாயல்பட்டி தெரியாதுன்னா விட்டுருங்க. அங்கே ஒரு அம்மாவுக்கு 17 வருஷம் பிசாசு பிடிச்சிருச்சு. பயங்கர போராட்டம், பயங்கர அந்த அம்மாவுக்கு ஒரே வேதனை. அதே கர்த்தர் இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும், ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஒரு ஊழியர், இவர் எங்கேயோ கிராமத்தில் இருக்கிறார், இந்த அம்மா தாயல்பட்டியில் இருக்குது. இந்த கிராமத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த கிராமத்துக்கு இந்த ஊழியர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா இந்த கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவங்க கூட கிடையாது, பூரா இந்து மக்கள். அப்படிப்பட்ட கிராமத்தில் அந்த அம்மாவுக்கு 17 வருஷம் பிசாசு போராட்டம். இப்போ இந்த ஊழியர் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவ ஒரு நடத்துதல், நீ அங்கே போடா, அங்கே போய் ஒருத்தவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொன்னோடனே போயிட்டார். பைபிளை எடுத்துகிட்டு சிப்பா போட்டுட்டு ஒரு ஆட் போயிட்டார். போய் நேராக அவர் வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறார் வாசல்கிட்ட. உடனே அந்த பிசாசு பிடிச்ச அம்மா கூப்பிடுது, பாஸ்டர் வாங்க. அவர் பார்த்தாரு, என்னடா நம்மளை பாஸ்டர்னு சொல்லுது, பேரை சொல்லுச்சு. ஐசக்கையா நல்லா இருக்கீங்களா? திடுக்கிட்டார். என்னடா பேரெல்லாம் அந்த பிசாசு சொல்லுது, அந்த அசுத்தாய் பேசுது. ஐசக்கையா நல்லா இருக்கீங்களா? உட்காரிங்க, ஒரு டீ சாப்பிட்டு ஜெபம் பண்ணுவோமா? என்னடா இது, பேரை சொல்லுது, உட்கார சொல்லுது, டீ கொடுக்குது, விட்டா காணிக்கையே கொடுத்துரும் போல அந்த பிசாசு. சரி காணிக்கையே வாங்குவோம், பிசாசு கொடுத்த காணிக்கையே வாங்கி சாப்பிட்ணுனே. அப்போ சொல்லிச்சு. அவர் கேட்டார், தாயே என்ன தாயே, கரிசனையெல்லாம் பயங்கரமாக இருக்குது, அன்பெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, இதில் எதுவும் வேற வஞ்சகஞ்சகம் இல்லையே அப்படின்னா, வில்லங்க எதுவும் இல்லையே கேட்டார். அப்போ அந்த அசுத்தாய் பேசுது, ஐயா 17 வருஷமா ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல ஊழியரை அனுப்பி இந்த பொம்பளைகிட்ட இருந்து என்னை காப்பாற்ற சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வாரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன். ஒரு நல்ல ஊழியரை அனுப்புங்க, இந்த பொம்பளைகிட்ட என்னால் இருக்க முடியலையா, படுத்துறாயா, பாடா படுத்துறா. அதுக்கு நானே பரவாயில்ல. யார் பேசுதுங்க? பிசாசு. யதார்த்தமாக கம்மாய்க்குள்ளே போனால் நான் உள்ளே வந்துட்டேன். வந்து 17 வருஷம் ஆச்சு. வெளியில் போகலான்னு பார்க்குறேன், ஒரு கோடாங்கிக்காரை வந்து வயிற்றோட வயிற்றா கட்டி போட்டு போயிட்டேன் அம்பாட்டுக்கு. வெளியிலையும் போக முடியலை. வெளியில் எப்படிடா போகிறேன்னு பார்த்தா இதுக்கு ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்தா ஒரே வழின்னு நினச்சிட்டு 17 வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன். ஒரு நல்ல ஊழியரை அனுப்பி இந்த பொம்பளைக்கிட்ட இருந்து எனக்கு என்னை காப்பாற்றுக்கன்னு சொல்லி விடுதலை பண்ணிக்குது. பேச்சு ஆயா பேசுகிறா, படுத்துறாயா, அவ்வளோ பேச்சு போய் காது கொடுத்து கேட்க முடியா வேட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. யார் ஜெபம் பண்ணி கேட்டச்சா? ஆண்டவர். பிசாசு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்டு ஒரு ஊழியர் அனுப்புகிறாராம். நடக்குமாங்க எங்கேயாச்சும்?
அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. பிசாசு கூட அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, நெருங்க முடியாது, வாழ முடியாது. தெரியாதனமா உள்ளே போயிடும். ஒரு இதில் எப்படின்னா ஒரு இதில் போய் ஒரு அவசரத்தில் ஒரு இதில் டக்குன்னு உள்ளே போயிடும். ஆனால் போயிட்டு அது படுற பாடு இருக்கே, இது எந்த நேரம் பார்த்தாலும் கோபம், எந்த நேரம் பார்த்தாலும் பேச்சு, அப்படியே இருக்கிறப்ப இந்த பிசாசு அப்படியே என்ன செய்யணும், நாளாக ஐயோ அப்பா தெரியாமல் வந்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ண முடியாதுன்னா, அதான் நினச்சா கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதுக்கப்புறம் எங்களை மாதிரி ஊழியர் போய் அதுக்கு என்ன பண்ணணும், இது வரைக்கும் நீங்கள் எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜனங்களுக்கு தான் விடுதலை. இப்போ யாருக்கு விடுதலை தேவைப்படுது, பிசாசுக்கு விடுதலை தேவைப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த சாட்சியை கேட்டாரு. உண்மையிலே நடந்த சாட்சி. இந்த பிசாசு சொல்லிச்சா, படுத்துறாயா பாடா படுத்துறா, நானே அதுக்கு பரவாயில்ல, காது கொடுத்து பேசுறதை கேட்க முடியலன்னு சொல்லிச்சான். பாருங்க, நான் சில காரியங்களை அடுத்த வாரம் பேசுறேன். இயேசு கிறிஸ்து பிசாசு துரத்தின போது பேசாம போச்சா, அலப்பறை பண்ணிட்டு போச்சா? சொல்லுங்க. பேசாம போச்சு. ஆனா நான் வாசித்த வேத பகுதியில் பேசாம போன பிசாசு இருக்கு. இயேசு முன்னாடியே அலப்பறை பண்ணி அவனை கீழே தள்ளி அவன் செத்து போயிட்டான் மாதிரி இயேசுவே வந்துட்டார், அந்த நிலைமைக்கு வந்துட்டார். அப்படிப்பட்ட பிசாசுகள் இருந்துச்சு இயேசு காலத்தில். இயேசு ஜெபம் பண்ணி அது ரொம்ப நேரம் அலக்கழிச்சிச்சுங்க அந்த பையனை. படிச்சிருக்கீங்களா இல்லையா? வாசிங்க. வசனத்தை எடுத்து காட்டுறேன். வேற ஆஃப் பண்ணணும், சாரி, இல்லைங்க வரேன். வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று? இப்ப பாருங்க, அது என்ன பண்ணுச்சா, அலைக்கழிச்சு நுரை தள்ளி புரண்டது. இயேசு கேட்கிறாரு, இவனுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்கிறாரு. அடுத்து வாசிங்க. அதற்கு அவன், சிறுவயதில் முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். 27 வாசிங்க. 26 என்ன சொல்லுது? அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். பாருங்க, இது சின்ன பகுதினாலும் இயேசு பத்திரப்ப அது என்ன பண்ணுச்சான், அலைக்கழிச்சு அப்புறம் என்ன பண்ணுச்சான், கீழே தள்ளி. இதெல்லாம் இயேசு முன்னாடியே நடக்குதுங்க. அலைக்கழிச்சு அந்த ஆவி கத்தி கூப்பாடு போட்டு கீழே தள்ளி கிட்டத்தட்ட எப்படிதான் ஆயிட்டானா, செத்தவன் போலானா. பார்த்தீங்களா? ஏன் இயேசு முன்னாடி இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆவிகளில் வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஆவியும் ஒரே மாதிரி கிடையாது. சைலண்டாக இருக்கிற ஆவி அது வந்து பயங்கரமாக இருக்கும். அலக்களிக்கிற ஆவி செத்தவனை போல. இயேசு எனக்கு ஆரம்பத்தில் சபையில் போதித்த போது, நீ கையை வச்சா ஆவிகள், இயேசு ஒரு இடத்துல போட்டிருக்கான், இயேசு பேசாமல் இடம் கொடுக்க இயேசுவை பார்த்தோன்னே ஓடிடுச்சான். ஆனால் இங்கே என்ன நடக்குது, இயேசு முன்னாடியே அந்த ஆவி அவனை அலக்கழிச்சு அவனை இது பண்ணி அவன் கீழே தள்ளி. பார்த்தீங்களா? கைகளில் வைக்கிறது ரெண்டு காரியம் இருக்குது. கைகளில் வைக்கிறது ஒன்று, ஊழியக்காரர்கள் மற்றவங்க மேலே கை வைக்கிறது. இன்னொன்று, நீங்கள் மற்றவங்க மேலே கை வைக்கிறது. ரெண்டுமே ஆபத்தானது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் உங்கள் மேலே கை வைக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஆவி உடையவர் என்றது நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். நம்ம ஜனங்கிட்ட என்ன ஒரு மிஸ்டேக் கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒருத்தர் ஊழியர் பைபிளை தூக்கிட்டு வந்தால் போய் தலையை கொடுத்துருவாங்க. ஏராளமான சாட்சி சொல்லலாம். ஒரு சகோதரி நல்லா ஊழியம் செய்கிறவங்க, நல்லா ஊழியம் செஞ்சுக்கிட்டு நல்லா அவங்க சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஊழியர் அவங்க வீட்டுக்கு வந்து தலையில் கை ஜெபம் பண்ணிட்டார்.
போனதுக்கு பிறகு இவங்களுக்கு சரியான முதுகு வலி, சரியான பெயின், அவங்களுக்கு தாங்க முடியலை. இவங்க அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த ஊழியர் அவங்க சபை பாஸ்டர் ஜெபம் பண்ணுறப்ப உள்ள இருக்கிற சர்ப்பத்தின் ஆவி பேன் வந்துச்சான். பார்த்துங்க, பார்த்தாங்க கதை, சர்ப்பத்தாவி எந்திரிச்சு வந்துச்சான் பாருங்க. அப்போ அந்த ஊழியர் கேட்டாரா, நீ யாரு, நீ எங்கேருந்து வந்தேன் கேட்டப்ப அந்த ஆவி சொல்லிச்சான், இவர் வீட்டுக்கு ஒரு ஊழியக்கார் வந்தார், அவர் தான் என்னை இந்த அம்மாக்குள்ளே இறக்கி விட்டு போயிட்டாருன்னு சொல்லிச்சான். ஏன் அவர் இறக்கி விட்டு போனார்னா, இந்த அம்மாக்குள்ளே இந்த ஆவியை இறக்கி அங்கே உள்ள இருக்கிற ஜனங்களை இந்த அம்மா வச்சு பிடிக்கிறதுக்கு. ஒரு தகுடு எடுத்தால் 2000 ரூபா. நான் சொல்கிறேங்க, உங்கள் ஊழியக்காரர் உங்களை வீட்டுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்க நல்ல ஆவியே கிடையாது. அவங்க கஷ்டம், எனக்கு இப்படி பணம் பற்றாக்குறையாக இருக்குது, இப்படி கஷ்டமாக இருக்குது, சோத்துக்கே வழி இல்லைன்னு சொல்கிறா, நல்ல ஆவியே கிடையாது. அது பணம் மைண்டு உள்ள ஆவி. இன்னும் சில பேருக்கு, அதாவது நல்லா ஜெபிக்கிறவங்க, வேத வாசிக்கிறவங்க, பரிசுத்தமாக இருக்கிறவங்க, அவங்கள செயல்பாடுகள் இவங்க கை வச்சாதான் அது ஒரு நல்ல ஆவி கிடையாது. மற்றபடி எல்லாரும் பைபிளை தூக்கலாம், எல்லாரும் பண்ணலாம், ஆனால் அது நல்ல ஆவியே கிடையாது. அதனால தான் இன்னொரு ஆவி உடையர்ன்னு நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். மெட்ராஸ்லேருந்து நானே சிக்கியிருக்கேங்க. மெட்ராஸ்லேருந்து ஒரு ஊழியர் வந்தாருங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து என் மேலேயும் சகோதரி மேலேயும் கை வச்சு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி பிடிச்சா எனக்கு தலை கணம், பயங்கர வலி. நான் கேட்குறேன், உனக்கு என்ன செய்யணும்? எனக்கு தலை கணம்னு உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். ஏதோ ஒரு ஆவி எங்களுக்குள்ளே இறக்கி விட்டு போயிட்டார் மாதிரி ஆயிடுச்சு. ஏன் கேட்டிங்கன்னா, அவரை நாங்கள் அடிக்கடி பேசுகிற மாதிரின்னு ஜெபம் பண்ணி அப்புறம் தான் விடுதலை ஆச்சு. பாருங்கள், அதை தான் சொல்கிறேன், நம்ம என்ன ஆவி உடையன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க விபச்சாரம் பண்ணிக்கிட்டு சில இருக்கிறாங்க, அவங்க கையை வச்சா அவங்க மேலே என்ன ஆவி தான் இறங்கும்? விபச்சாரத்தின் ஆவி அவங்களுக்குள்ளே இருக்கிறதா அங்கே இறங்கும். அப்படி இறங்கிருச்சுன்னா இவங்க பூரா அசுத்தமானதை தான் பார்ப்பாங்க, அசுத்தமான காரியங்கள் தான் செய்வாங்க. ஆகவே தான் நம்ம இன்னார் ஆவி உடையன்னு அறிஞ்சுக்கணும். யாருக்கு டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது? தலையை கொடுத்துடக்கூடாது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் சபையில் கேரளாலேருந்து ஒரு ஊழியர்காரர் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டு வந்து அவர் ஜெபம் பண்ணுறப்ப எங்கள் ஊழியர் எந்திரிச்சு பதறினார். நான் ஏன் அப்படி பதறாருன்னு கேட்டால், என்கிட்ட சொல்கிறாருங்க, வா அங்கே வா, இவன் அசுத்த ஆவி இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கான், டக்குன்னு நான் இறங்கி போகிறேன், நீ பின்னாடி வான்றாரு. அந்த ஆள் ஜெபம் பண்ணுறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் அது அசுத்தாவி இறக்குறான்னு சொல்கிறாரு. இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். போய் இவர் செஞ்சவொடனே முடிச்சிட்டார். ஏன்னா அவர் ஒன்றும் சொல்ல முடியலன்னு சாயந்தரம் ஒரு கூட்டம் வச்சார். எல்லா கூட்டத்தில் கலந்து கொண்டவங்களாம் கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்கு வாங்கன்ட்டார். ஏன் வர சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். அந்த இறக்கி விட்ட ஆவியெல்லாம் என்ன பண்ணணும்? பத்தி விடுறதுங்க. என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆகவே பொல்லாத காலம். சரி, இது அப்போ ஒருவன் வேத வாசித்து, ஒருவன் நல்லா ஜெபிச்சு பரிசுத்தமாக வாழ்ந்தா நம்ம என்ன பண்ணலாம்? தலையை கொடுக்கலாம். அவங்க ஒரு நல்ல ஆவியுடையவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கே பாருங்க, இந்த ஆவி என்ன பண்ணிச்சான்? அலக்கழிச்சு கூக்குரலிட்டு செத்தவனை போல தள்ளி கீழே போயிடுச்சுங்க. ஒரு ஊழியர் இருந்தார் பெங்களூரில், பிசாசு அவர்கிட்ட போனார். இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னார். நான் போக மாட்டேன். போறியா இல்லையா? நான் போக மாட்டேன். அவர் பார்த்தா சரி நான் போகிறேன் அப்படின்னு அவர் போயிட்டார். ஒன்று நீ போகணும், நான் போகணும், யாராவது விட்டு கொடுக்கணும்ல. வெளியில் வந்து கேட்டாங்க, என்னங்க பிசாசை பத்தாமல் வந்துட்டீங்கன்னு. ஆமாங்க, பஸ்ஸுக்கு நேராச்சு, அதுக்கு என்ன பேச போகுது, அது உள்ளதானே இருக்கும். பாருங்க, அதெல்லாம் கிடையாது. நீ கையை வச்சா பிசாசு என்ன பண்ணணும்? போய் தான் ஆகணும். இன்னைக்கு இயேசு ரத்தத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன். அந்த இயேசு ரத்தத்தில் எப்படிப்பட்ட வல்லமை இருக்குது, அதை அடுத்த வாரம் பார்ப்போம். மணி ஆயிடுச்சு. ஆகவே பாருங்க, 2வது, நீங்கள் கைகளை வைக்கும்போது அதையும் சொல்லணும்ல. ஒரு ஊழியருக்கு குவாலிஃபிகேஷன் இப்படி கொடுத்துட்டேன். நீங்கள் கையை வைக்கும்போது, நீங்கள் இப்போ கையை வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வீக்காக இருந்துட்டு உள்ளே இருக்கிற பிசாசு ஸ்ட்ராங்காக இருந்துட்டா யாருக்கு பாதிப்பு வரும்? உங்களுக்கு வரும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி நல்லா வேதவசனம் படித்தா ஈஸியாக கையை வச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு வீக்காக இருந்துட்டு அவே ஸ்ட்ராங்காக இருந்துட்டா
பாருங்க, அலங்காநல்லூர்ல பிரதருக்கு தெரியும், நாங்கள் போய் ஜெபம் பண்ணியிருக்கோம். ஒரு சிஸ்டருக்கு சர்ப்பத்தி நாய் அதுக்குள்ளே இருக்கும். அவங்க நாங்கள் செய்கிற ஊழியத்தை பார்த்து பிசாசு அவர்கிட்ட பார்த்து நம்மளும் பிசாசு வரட்டும்னு சொல்லி அவங்களும் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. பிசாசை போய் 2-3 விரட்டிட்டாங்க. விரட்டின பிசாசு என்ன பண்ணிச்சு தெரியுமா? இந்த குடும்பமே இன்னைக்கு ஒன்றுமெல்லாம் போச்சு. ஏன்னா அவங்க பைபிள் படிக்கிற கிடையாது, நல்லா ஜெபிக்கிற கிடையாது. 2 பேருமே போய் அவங்க பாட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறது. வச்சவனே இப்போ நிலைமை என்ன தெரியுமா? அந்த நபர் வேறொரு பெண்ணை கூட்டி கொண்டு ஓடி போய் விட்டார். இந்த பெண் இன்னைக்கு அழுதுட்டு உட்காந்துருக்கு குழந்தையோட. ஏன் வந்துச்சு சொல்லுங்க பாப்பா? சீக்கிரம் யார் மேலே என்ன பண்ணக்கூடாது? கைகளை வைக்கக்கூடாது. நான் ஜெபம் பண்ணையில இயேசு ரத்தம் அபிஷேகத்தை நிறைக்கிறப்ப சில பிசாசுகள் ஓடும். ஓடையில் யாருக்குள்ள வரும் தெரியுமா? யார் அமைதியாக எதுவுமே பண்ணாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள ஈஸியாக என்ன பண்ணிடுறோம்? டக்குன்னு வந்துடும். வேதத்தில் வசனம் இருக்கா? இருக்கு. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது ஒரு மனுஷன் ஜோடிக்கப்பட்டு அவனுக்குள்ள எதுவுமே இல்லாமல் இருந்தால் அவனுக்குள்ளே புகுரும். ஆகவே சபைன்றது ரொம்ப கவனம். சோத்திரம் பண்ணுங்க. பிசாசு வந்துட்டா என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, தலைவலி வரும், பிளவினம் வரும். வேற ஒன்றும் ஆட மாட்டீங்க. பிளவினத்தை கொண்டு வருவியா, சில சரீர பிரச்சனைகளை கொண்டு வருவியா. ஆகவே கைகளை வைக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நம்ம நல்லா பைபிள் படிச்சிருக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். சீசர்களால் ஏங்க கூடாமல் போச்சு? அவன் சொல்கிறான், அவங்க அப்போ நாங்கள் இந்த பிசாசை கொண்டு வந்தோம், என் மகனுக்கு பிடிச்ச உங்கள் சீசர்னால கூடாமல் போயிடுச்சு. ஏன் கூடலை? வாசிங்க 29 வாசிங்களா. ஏன் கூடலைன்னு சீசர்களை ஏசிட்ட கேட்குறாங்க. வாசிங்க. அதற்கு அவர், இவகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். எப்படி இந்த வகை ஜாதி பிசாசு அப்படித்தானே போட்டிருக்கு? அது இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம். இந்த வகை ஜாதி பிசாசு ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் ஓடாது. ஒரு 2 மணிக்கு ஃபோன் வருது எனக்கு. ஃபோன் பண்ணால் அந்த பொண்ணு எடுத்து பேச, எங்கள் அம்மாவுக்கு பேய் பிடிச்சி சாகர போகிற மாதிரி இருக்குது அப்படின்னுது. நம்ம எப்படி நம்ம பேய் விரட்டுறதில்ல வல்லர் இல்லை அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். 3 மணிக்கு போகிறேன். 3 மணிக்கு போகிறப்பே எனக்குள்ள ஒரு சின்ன நெருடல் வருது. பிடிச்சிருக்கிற பேய் சாதாரண பேய் கிடையாது, அது முனி. அதை ஒரு ஆளாக மேற்கொள்ள முடியாது. அப்போ இருவரும் மேற்கொண்டால் ஈஸியாக மேற்கொள்ளலாம். அப்போ இருந்தாலும் எனக்குள்ள சரி இந்நேரத்தில் கூட்டிகிட்டு போகக்கூடாது, நம்ம மட்டும் போயிட்டேன். போனால் அப்படியே போனோடனே அந்த முனி பார்க்கணும், அதோடைய ஆக்ரோஷம், அதோடைய சவுண்டு. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. 1 வாரம் படுத்து நான் எந்திரிக்க முடியலை. பாதிப்பு. நான் சொல்லி அன்னைக்கு சமாளித்தேன், நான் சளி பிரச்சனை அதுன்னு. ஆனால் அதோடைய பாதிப்பை நான் 1 வாரம் அனுபவித்தேன். அவங்களுக்கு என்னென்ன விளைவின இருந்துச்சோ அந்த 1 வாரம் என்னை போட்டு அமுக்குச்சு. ஏன் கேட்டிங்கன்னா, சாதாரண பிசாசு கிடையாது இது. என்ன பிசாசு? முனி. இந்த வகை ஜாதி வகை பிசாசு. இரவு நேரங்களில் ஒரு ஆளாக போகக்கூடாது, 1 2 3 பேர் போய் தான் அந்த பிசாசை மேற்கொள்ள முடியும். நான் தான் ஃபவர்னு சொல்லி ஒரு ஆளாக போயிட்டோம்னா அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். அன்றைக்கி தான் தெரியுமில்ல நான் சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு? பயங்கரமான பிசாசுங்க அந்த முனி பிசாசு. 1 வாரம் என்னால் எந்திரிக்க முடியலை. அந்த மாதிரி ஒரு உடம்பு என்னை போட்டு பார்த்து நான் உணர்ந்ததே கிடையாது. ஆகவே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இனிமேல் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போனோம், உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணும். ஏன்னா போவேலே ஆண்டவர் உறுத்துறார், நீ ஒரு ஆளாக போகாத அப்படின்றார். ஆனால் மாம்சம் என்ன சொல்லுது? நம்ம யாரு, நம்மளாம் எப்படி அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன். போனதுக்கு தண்டனை பாருங்க. இயேசு அப்போ தான் நான் அந்த வேதத்தை படித்தேன். இயேசு எப்படிலாம் பிசாசு விரட்டினார்னா அப்போ தான் பார்க்குறேன். இயேசுக்கு இந்த இடத்த பார்த்தா இயேசு முன்னாடி அந்த ஆவி என்ன பண்ணிச்சான்? அலைக்கழிச்சு அவனை கீழே தள்ளி. இது ஒரு சிம்பிள் எழுதிருக்குங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் இந்த மேட்ரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா? தியானிச்சா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? எவ்வளோ மணி நேரம் ஆயிருக்கும்? ஒரு 1/2 மணி நேரமாச்சும் குறைஞ்சதாயிருக்கும். ஆயிருக்குமா இருக்காதா? அந்த கூட்டத்துக்குள்ள அது தள்ளி கீழே தள்ளி அவன் செத்தவனை போல விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க அந்த ஆவி அவ்வளோ அலக்கழிச்சிச்சு.
பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சரி. இயேசுக்கே அந்த பிசாசுக்கு அப்படி அலக்களிக்குதுன்னா நம்மளாம் என்ன ஏமாத்துறோம்? ஆண்டவர் ஈஸியாக சொல்லிட்டாரு. எப்படி சொன்னார்? மத்தேயுல 28 28 பிசாசுகளை துரத்தவும் எப்படி சொன்னார்? உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? அதிகாரம் கொடுக்குறேன். அதிகாரம் கொடுத்துட்டு அதிகாரத்தை வாங்கி வச்சா போதாதுங்க. நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. பிசாசு அதிகாரம் கொடுத்துட்டார்ல, அதிகாரத்தை வாங்கினா போதாது, அதிகாரத்துக்கு ஏற்றவனா நீ என்ன பண்ணணும்? மாறணும். மணி ஆயிடுச்சா? சரி, முடிப்போம். அடுத்த வாரம் செய்தியை பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே எல்லா கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் வந்திருக்கிற சில ஆவிகளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவி உண்டு. இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் ஓடாது என்று சொன்னீங்க ராஜா. இந்த கரத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரம் இருக்குமா, எப்போ இருக்கும், ஒருத்தர் உங்களை தான் பார்க்குறேன், ஒரு 3 வாரமாக 2 வாரமாக இருக்கும். 11 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. 3 வாரம் பாஸ்டர். 3 வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் வருது. அப்போ ஃபோன் வந்தால், பாஸ்டர் அந்த பொண்ணு கத்தி எடுத்து குத்த போகுது பாஸ்டர் அப்படின்னு வருது. கையெடுத்து அறுக்க போகுது. ஏன் கையை அறுக்க போகுது? என்ன நடந்துச்சு? எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் கையை அறுக்க போகுதுன்னா, ஒரு ஊழியர் வந்து ஜெபம் பண்ணார். பிடிச்சிட்டாங்க. ஊழியர் வந்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். அது வெளியில் வந்து கத்தி எடுத்து அறுக்க போதுனோடனே 12 மணிக்கு ஓடினேன் பாருங்க. ஓடி போய் மறுபடியும் ஒரு ஜெபம் பண்ணி விட்டேன். ஆகவே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கள்ள தீர்க்க தரிசிகளும் பைப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஊழியக்காரன் இன்னைக்கு நிறையா சுற்றுறாங்க. அதனால் தலையை கொடுக்க நீங்கள் என்ன பண்ணணும்? பார்த்து கொடுக்கணும். அவன் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பாருங்கள் தலைவலி, அந்த வலி, இந்த வலிலாம் வரும். ஆவி இறக்கி விட்டு போய்கிட்டே இருப்பேன் அவன் பாட்டுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியம ஐக்கியம் என்னுடைய சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அவங்க எல்லாத்துக்கும் டீ வடை இருக்குது. நம்ம சங்கர் பிரதர் வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பிட்டு போவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.